வணக்கம் நண்பா. நம்ம என்னங்க ரைட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வண்டியில் வெளியிட்ருக்கவங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி தாங்க போகிறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தானங்க நம்ம போகிறோம். கேரளாவில் எந்த இடத்துல நம்ம போகும்போது நான் அந்த பிளாக்ஸை கண்டினியூ பண்ணுறேன். பிளாக்ஸில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் ரெடியாக விட்டாச்சுங்க. இப்போ என்ன எதுக்கு விட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செயின் ரூப் அடிக்கணுங்க. எனக்கு நல்ல மழை பெய்யுது. பேக்ரவுண்டு பார்த்தவங்க தெரியுமான்னு தெரியல. பட்டுங்க நல்ல மழை பெய்யுதுங்க. அதனால செயின் ரொம்ப ட்ரை ஆகிட்டு ஸோ செயின் ரூப் அடித்து நம்ம கிளம்புமா இருக்கணும் நண்பா. இந்த ரைடை மிஸ் பண்ணால் பாருங்கள். போக போக கண்டினியூ பண்ண நண்பா. வாங்க பார்க்கலாம். ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் நண்பா. அப்புறம் பேக்கில் நண்பர் வராரு. ஸோ நாங்கள் 2 பைக்கில் போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குங்க. யாருன்னா நல்ல மழை பெய்யுது. ஸோ நல்ல மழை இருக்கனால கிளைமேட்டும் நறுக்குன்னு இருக்குங்க. வீடியோவில் எப்படி தெரியும் தெரில. பட் கிளைமேட்லாம் நறுக்குன்னு இருக்கு. கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் மீடியமாக தாங்க மழை பெய்யுது. அதனால பிரச்சனை இல்லை, அப்படியே போகலாம். நம்ம ரெயின் கவர் ஒன்றுமே கொண்டு வரல. ஸோ அதனால் மெதுவாக போகிறோம். ஸோ நல்ல மழை அடித்தா தான் அங்கே கதை கந்தலாகும். ஸோ அந்த டைமில் தாங்க நம்ம ஒதுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டாப்பியை போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். கேமரா ஆங்கிள் இப்போ எப்படி இருக்குன்னு தெரிலங்க. பிறகு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம அர்ஜென்ட் அவசரத்துலேயே அங்கே ஒரு மாதிரி வச்சுட்டு வந்தோம். ஸோ போக போக தான் நம்ம பார்க்கணும் கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு. நண்பா இப்போ நம்ம கேரளாவில் எந்த பிளேஸுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா வர்க்காலா பீச்சுக்கு நம்ம போகிறோம் நண்பா. அதான் நம்ம டெஸ்டினேஷன். இப்போ அடிக்க கிளைமேட்டு கேரளா ரூட்டில் போனால் பயங்கரமாக இருக்குங்க. பொன்முடின்னு ஒரு ஏரியா உண்டு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாதவங்க மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். பொன்முடின்னு ஒரு ஏரியா கேரளா போகிற வழியில் அந்த பார்டரை தாண்டி இருக்குங்க. பயங்கரமான ஹில் ஸ்டேஷன். இந்த இப்போ அடிக்க கிளைமேட்டுக்குலாம் அங்கே போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நண்பா. ஏன்னா ஃபுல்லாக ஸ்மோக்கு ஃபாகாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக. ஏன்னா இப்போ ரெயின் சீசனால நல்லா ஃபாகாக இருக்கும் நண்பா. அதில் தான் நம்ம போகிறோம். பட் நம்ம அங்கே போகல. அங்கே போகாமல் லெஃப்ட் அடித்து போகிறோம் நண்பா. போகும்போது பார்க்கலாம். இப்போ மழை கொஞ்சம் கம்மி ஆகிட்டுங்க. அதனால் கொஞ்சம் குயிக்காக போக வேண்டியதான் நண்பா. வர்க்காலா பீச்சில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா வர்க்காலா பீச்சு போகிறதே ஒரு எப்படி சொல்லுங்க, ஒரு தனி ஃபீல் தாங்க. ஏன்னா அது ஒரு மினி கோவானே நம்ம அதை சொல்லலாங்க. அந்த மாதிரி அது ஒரு மினி கோவா தான் சொல்ல போனால். கோவா போகிறது நம்மளால் போன ஆசை உண்டுங்க. பட் இப்போ போக முடியாது. கொஞ்சம் ஃபினான்சியல் மேட்டர்னால கண்டிப்பாக போவோம் ஒன் டே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வர்க்காலா பீச்சுங்க மினி கோவாவை நம்ம விசிபிள் பண்ணிவிட்டு அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குது ஏது என்ன இடவாடுங்கிறத பார்க்கணும். அங்கே பார்த்துட்டு கவர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு நண்பா. டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாகிட்டு 12:30 ஆகுதுங்க. 12:30 மதியம் போல் நம்ம கிளம்பி போகிறோம். ஸோ இங்கேருந்து கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் இருக்குது நண்பா இங்கேருந்து. ஸோ 120 கிலோமீட்டர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் மழை வேறு நல்லா அடிக்குதுங்க. கேமராக்குள்ளே உள்ளே போச்சுன்னா கதை கந்தலாக போகும். அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நல்லா அடிச்சுன்னா நல்லா ஒதுக்கிற வேண்டியதாங்க. ஸோ ஸ்டாப்பியை போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் நண்பா. வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல. பட் நல்ல மழை பெய்யுதுங்க. ஒரு டீ கடையில் ஸ்டாப்பியை போட்டுட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. என்னாச்சு ஆக்சிடென்டா? உனக்கு எப்படி தெரியும்? சர்வேவா? ஓஹோ ஆமாங்க. ஆம்புலன்ஸ் நிற்குதுங்க. ஆக்சிடென்ட் போல இருக்கு. என்னடா டிராஃபிக் ஆச்சேன்னு பார்த்தேன். பட் ஆக்சிடென்ட் போல இருக்கு. பாவங்க. பைக்கிலலாம் வரும். மேக்ஸிமம் பைக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. கேர்ஃபுல்லாக வரும். மழை டைம் வேறு பார்த்தீங்களா? ஸோ சேடு. ஐயோ நான் வண்டி வருதுங்க. பாவம். போங்கண்ணே ஸ்பீடாக போங்கண்ணே. சீரியஸாக போகிறாருங்க பாவம். வண்டிலாம் ஓட்டும்போது மோஸ்ட்டாக ரொம்ப கவனமாக ஓட்டணும் நண்பா. இல்லைன்னா கண்ட்ரோல் கிடைக்கவே செய்யாது. சின்ன தட்டு மொட்டு விழுந்தாலுமே கைகால காணாதுங்க. அந்த மாதிரி ரோட்டில் நடக்கும். ஸோ எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்த்து கவனமாக ஓட்டணும். நம்ம கேப்லாம் போகிறது மட்டும் இல்லை, ரொம்ப கவனமாக போகணும். ஸோ என்ன பைக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒரு பைக்கு இன்னைக்கு இன்னும் அங்கே ரோட்டெல்லாம் பெரிய தடமாக கிடக்குங்க. இழுத்துட்டு போன மாதிரியே தடம்லாம் இருக்குங்க. ஸோ சேடு. இது என்னன்னா எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோட்டில் போகும்போது க்ரௌடாக இருக்குமா. நிறைய வண்டி எப்படி ஈக்குவல்ட்டாக வந்துட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டைமில் யாராவது லெஃப்ட் அணைக்கிறதோ இல்லாட்டி பிரேக் சடான பிடிக்கும் போது அந்த டைமில் வலிக்கிட்டே இருந்தாலும் உழுறது தாங்க. உளுந்தால் நம்ம அப்படியே உரசிட்டே போகும். அந்த ஆளை கையில் பாதி சதையும் காணாது. அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கக்கூடாதுன்னு மோஸ்ட் கவனமாக ஓட்டணும் நண்பா. இல்லைன்னா ஆபத்து தாங்க. அது இல்லாமல் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கோட ஏரியாங்க. ஏன்னா இது மெயின், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம், அதாவது கேரளா ரூட்டுக்கு இது மெயின் ரோடுங்க இது. ஸோ இந்த ஜாயிண்ட் ரோடு தாங்க மெயின் ரோடு. அதனால் எப்பவும் க்ரௌடாகவே இருக்கும். அடுத்ததும் கூட்டமாக இருக்கு நண்பா. என்னாச்சு இங்கே டிராஃபிக்காக இருக்குங்க. எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே அடுத்த காருமுக்கா. அடுத்த காரு. ஐயே என்னடா நடக்குது இங்கே? இப்போ தான் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்து 2 1/4 கிலோமீட்டர் கூட தாண்டலைங்க.
ஐயோ என்ன போடாங்க ப்ரோ. வா பார்த்து வரணுங்க. என்ன ப்ரோ ஆகுது இப்பதான் மொதல் ஆக்சிடென்ட் பார்த்து ஒரு 100 மைல் தாண்டல ப்ரோ. கஷ்டம் ப்ரோ. அடுத்த ஆம்புலன்ஸா ப்ரோ சேடுங்க. அது இல்லாமல் என்ன டேட் பார்த்தீங்கன்னா சண்டேங்கிறப்போ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஏன்னா ஹாலிடேங்கிறப்போ நிறைய வண்டிகள் நிறைய ஃபேமிலியாலாம் போவாங்க. ஸோ போகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக ஓட்டணுங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா கஷ்டம் தான் நண்பா. மழை வேற ஒரு சைடில் கூட அடிக்கடின்னு கொளுத்திட்டு கிடக்கு. மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி புயல் மேலேயே நாங்கள் பம்பரம் விடுவோங்க. இப்போ பெட்ரோலை போட்டு போயிடும். ஏன்னா இன்னும் ஒரு இழுப்பாக தான் இருக்கும். ஸ்டாப்பிங் மட்டும் போன மாதிரி இருக்கும். ஸோ பெட்ரோலை போட்டு ஆகிற பார்த்துக்கலாம். போமாளே அடே சோனமுத்தா காணல. டேய் சோனமுத்தா வாடா 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 சிங்கக்குட்டி பேரும் ஐயா வேலை பார்க்கணும் குமாரே. இந்த ரோடும் ஆபத்தான அப்படி எவ்வளோ பெரிய வண்டியா போகுதுங்க. இதெல்லாம் கிராஸ் ஆகவும் முடியாது. அதெல்லாம் போய் கேளு தம்பி ரோட்டை பிடிக்கணும் ஐயா. அண்ணே 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 லைட்டாக ஏறிலாம் பார்த்தா நடக்காது போல இருக்கு. ப்ரோ நேம் இஸ் ஜான் ப்ரோ. ஓகே ஓகே நன்றி. பாடா ரெயின் குறைஞ்சிட்டுங்க. நல்லாதான் போச்சு. இன்னும் எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அப்படின்னு பில்டப் விட்றதோ பீலா விட்றதோ முக்கியம் இல்லைங்க. செயலில் இருக்கணும். அதுதான் கதை. அம்மா தலைவரே எங்க மக்கள் ஏறுவாடியில் ஏறாரா? சட்டனா ஏறுவாங்க. பெரிய வண்டினாலும் அப்படிதாங்க ஏறுவாங்க. நம்ம தான் கவனங்களா போகணும். கவனம். இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஏன்னா ரோடு கொஞ்சம் அப்படி இப்படியே ஒரு ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். அது போக சைடில் வேறு ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதனால் ரோடும் கொஞ்சம் ஏன கோணமாக தான் இருக்கும். அது இல்லாமல் டிராஃபிக்காகவும் தான் இருக்கும். அன்பா பணமாக இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். 30 ஆமாம் இல்லை 25 இருக்குங்க. 25 கிலோமீட்டர் இப்போ தாங்க தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பேலன்ஸு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு. அது போகும்போது போக வேண்டியதாங்க. ஒரு மாறுபட்ட கிளைமேட்டாக இருக்குது கேட்டிங்களா? ஒரு மாறுபட்ட கிளைமேட்டாக இருக்குது. ஜம்முன்னு அது நல்லா இல்லைங்க. நம்ம ஒரு ஹுட்டி போட்டு வந்தனால நமக்கு இந்த ஜில்னஸ்லாம் தெரிய மாட்டேங்கிறோங்க. பட் பயங்கரமான கிளைமேட்டுங்க. ரெயின் சீசனால் இதெல்லாம் கேரளா சைடு சொல்லவே வேண்டாம். எப்போவுமே வெஸ்ட்டு சைடில் எப்போவுமே மழை கொஞ்சம் குயிக்காக தான் கிடைக்கும். ஏறி வராரா எப்படி வந்தால் பார்த்தீங்களா அங்கே பாஸ் அடிச்சுட்டு இப்போதாங்க வருவாங்க. அண்ணாச்சி விட்டாங்க சாடுவார். அண்ணாச்சி நம்ம நண்பன் வேறு பேக்கில் வரான். நம்மளாவது நமக்கு டிரைவிங்கில் அதாவது நமக்கு டிரைவிங்கில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்மளாவது வந்துடும். பேக்கில் நம்ம நண்பர் வராரு. அவரையும் பார்த்து தாங்க வரணும். கண்டிப்பாட்டு பார்த்து அவரையும் கூப்பிட்டு வரணும். பேக்கில் அவர் ஓட்டுவாப்பில். அவர் மோட்டோ ஜிடி ரேசர் மாதிரிங்க. அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. எங்களுக்கு தான் தெரியும். ஒரு டேனிங்கில் ஒடிப்பாரு பாருங்க. அது முடிஞ்ச அந்த வீடியோவை கிளிப்பாக எடுத்து காணிக்கிறேன் உங்களுக்கு. அவர் அப்படி ஒடிக்கும் போது அவருக்கு முட்டு தாங்க தரையில் அப்படி உரசிட்டே வரும். வண்டி அப்படியே தான் இருக்கும். பட் அவர் முட்டு தரையில் உரசுங்க. அந்த மாதிரி அப்படி டேனிங் அப்படி ஒடிச்சு வருவார். அப்படிப்பட்ட மோட்டோ ஜிபி ரேஸ் வெறி கொண்ட ஆளுங்க அவர்லாம். நல்லா பயந்தேன். ஆனால் கொஞ்சம் ஓவராக உழைப்பாப்ல. இந்த மாதிரி கேஸு வந்தாச்சு. பேக் அடிச்சு வந்தாச்சு. டிராஃபிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு கார் தான் போகுது. இங்கெல்லாம் டிராஃபிக்கே இல்லை. கிளைமேட் ஏதோ 6 மணிக்கு தானே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரிப்பட்ட ஜில்லுன்னு காற்றடிக்கி, ஒரு மாதிரிப்பட்ட மைனஸில் காற்றடிக்கி. என்ன கதையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன்பா. அடிக்க முன்னாடி எங்கேயாவது சூதானமாக ஒதுங்கன்னா தப்பிச்சோம். ஓ இல்லைன்னா இப்போ வர வண்டி அவனும் கொவுந்து வருது நண்பா. அண்ணாரோட துளி போட்டாச்சு. அடிக்க ஆரம்பிச்சதுன்பா. ஓகேன்பா மழை அடிக்க ஆரம்பிச்சு ஒரு இடத்த ஸ்டாப்பியை போட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஸ்டாப்பிங் போட்டு கிளம்பி வச்சுங்க, எல்லாமே கிளம்பி விட்டோம் போங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா கலத்தி வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தா நல்ல மழைங்க, பேக்கில் பார்த்தா சரிதான் தெரியல, பட் நல்ல மழை பெய்யுது. ஸோ அதனால் கேமரா கலத்தி வச்சுட்டேன். வாடா வைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை எல்லாம் கொஞ்சம், அதாவது ரெயின் எங்கே அடிக்கலையோ அந்த இடத்துல போட்டு கேமரா போட்டு கிடைக்கும். காலையே போமா. ஸோ எல்லாரும் கிளம்பிட்டேன் நண்பா. 3 பேர் வந்தோம், 2 வழி தான் வந்துருக்கோம். அதனால கிளம்பி வச்சு போகும்போது பார்க்கலாம் நண்பா. நல்ல ஒரு ஸ்பாட்ல இருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காணிக்கிறேன். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக இருக்கணுமா. ஏன்னா இப்போ நம்ம அடுத்த ஸ்டாப்பி போட்டுருக்கோம். ரொம்ப மழைங்க, ட்ரெஸ் எல்லாம் கவுந்து செத்து சுண்ணாம்பாவே இருக்குது, பயங்கர மழை. இன்னும் அடுத்த போகும்போது மழை எங்கே நிற்குதோ அங்கே தாங்க லாக் பண்ண முடியாது. அதனால போகிறதார போகிறோம், நான் நனைஞ்சிட்டே தான் போகிறோம். ஏன்னா கோட்டுங்க ரெயின் கோட் ஒன்றுமே இல்லை. ஸோ அதான் நனைஞ்சிட்டே தாங்க போகிறோம். வண்டி ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு நண்பா. இங்கே போகிற வழியில் பார்க்கலாம். இப்போ நண்பா நம்ம பயங்கரட்டு இப்போ நம்ம வர்க்காலை பீச்சை ரீச் ஆகிட்டாங்க. ஸோ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஃப்ரெண்டில் இருக்கோங்க. நம்ம பேக்கில் தான் பீச் இருக்குது, அதை காணிக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்துருக்கோம். ஏன்னா வரவழியில் நல்ல ரெயின் மழை, பைக்கே ஓட்ட முடியலங்க. சொல்ல போனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஏன்னா அதில் பிளாக்ஸோட கிடையாது, ரோட்டோட தான் கவர் பண்ணவே முடியலங்க, அந்த அளவுக்கு மழை. ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃபாக நம்ம கோபுரம்னா சேஃபாக வச்சிருக்கோம். அதனால இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். நான் பேக் கிரவுண்டை காணி எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. பேக்ல பாருங்க, நம்ம பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் கடலால எப்படி இருக்குன்னு. ஸோ வர்க்காலை பீச் நம்ம ரீச் ஆயாச்சு. போகும்போது பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம வாங்க. இப்போ நம்ம இப்போ எங்க போயிட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது பக்கத்துல கடையா இருக்கும் பாருங்க. பார்த்தா பாருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெருவில் தாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். போகும்போது ஏகப்பட்ட கடைகள் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. அதையும் நண்பா போகும்போது காணிக்கிறேன், பார்க்கலாம். முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். பேக்ரவுண்ட காணிக்க பாருங்க. ஹோட்டல பார்த்தா தெரியும் நினைக்கிறேங்க. இதுதான் மசாஜ் சென்டர். மசாஜ் சென்டர் அதாவது நார்மலான பாடி மசாஜ் பண்றது, வேற ஒண்ணு இல்லையே. தப்பா நினைச்சிருவாங்க. நீங்க தப்பா நினைக்காம எதுவுமே கிடையாது, நார்மலா பண்றதுதாங்க. ஸோ அதை நம்ம கடந்து வந்தாச்சு. போகும்போது நிறைய இடத்த பார்க்கலாம் நம்ம. இங்க இருந்து லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரிப்பட்ட இறக்கங்க. என்ன பார்த்தா தெரியுது, ஒரு மாதிரிப்பட்ட பள்ளத்தாக்கா இருக்கு. விழுந்தாலும் ஆள காணாது. அவங்க எடுத்து அடி வைக்கியா பள்ளத்தாக்கா. ஆமாண்டா இருக்கு அவங்க பள்ளத்தாக்கு. அப்போ சரி ஐடியா தாங்க பண்ணணும். ஸோ நண்பர்களே, பள்ளத்தாக்கு எல்லாம் போனா கதை முடிஞ்சு போகும். ஆக மொத்தம் நம்ம அங்கிருந்து எப்படியோ தப்பிட்டு வரையும் மலையிலயும் அடித்த மலையில பொழிச்சு வந்திருக்கோம். அது இல்லாம 110 120 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோங்க வர்க்காலா பீச்சு கிட்ட. எண்டு உண்டா இன்னும் போகணுமா? லாஸ்ட்ல ஒரு எண்டு உண்டு. லாஸ்ட் ஒரு எண்டு உண்டோ? ஆனா அது வந்து டெட் எண்டு. டெட் எண்டோ? அந்த டெட் எண்டுக்கு போய் ஓஹோ அங்க இருந்து திரும்பிட்டு வரணும். அப்படிங்களா? அப்ப அந்த திருச்சி வரணுமா? அதாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா டெட் எண்டு போகணுமாங்க. டெட் எண்டுக்கு போயிட்டு திருப்பி வரணுமாங்க. திருச்சி கேட்கணும் வரணும் நாங்க. திருப்பி வரணுமா? திருப்பி வரணும் சொல்லியிருக்காப்புல. திருச்சி இல்லைங்க, திருப்பி வரணுமா? ஸோ அதனால டெட் எண்டு போயிட்டு அந்த ரிட்டர்ன் பார்க்கலாங்க. பாதையை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா போச்சுங்க. இப்போ போக அதாவது பாதை ஃப்ரீயா, க்ரௌட் எல்லாம் போச்சுங்க. இப்போ நம்ம போகிற இடத்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. சின்ன தெரு மாதிரி தான் வந்துட்டு. அதாவது இடையில ஒரு பலகனம் கட்டி வச்சிருக்காங்க. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா மண் அரிச்சிருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் கெட்டி வச்சிருக்காங்க சேஃபா. அங்கே போய் விழுந்துறாங்க, விழுந்து அடிக்கடி பட்டுரும் அப்படிங்கிற காரணத்தினால இதை நம்ம வந்துட்டு இருக்கோம் நண்பா. சூப்பரா இருக்குங்க, பிளேஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இதே இப்போ நம்ம டைம் மணி எத்தனை காட்சி? 6 o'clock ஆகிட்டீங்களா? 6 o'clock ஆகிட்டீங்கன்னு 7 o'clock இருட்டும் போது இங்க ஸ்ட்ரீட் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட் ஆமா பைக் ஸ்ட்ரீட்ல, இந்த பைக் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பைக் ஸ்ட்ரீட்டை பாருங்க. என்னதான் இருக்கட்டுங்க, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தமிழ்நாட்டு பொண்ணு. ஆமாங்க. ஏன் அப்படி சொல்றாப்லன்னா அவ்வளவு டீசென்ஸா நம்ம ஊர்ல இப்படி இருப்பாங்க, இங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இது மினி கோவான்னு நினைக்கிறாங்க. அதனால உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இது மினி கோவாங்க, அதனால அப்படி இப்படிதான் இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா நல்லா கண்ணு கூட குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா கூலிங்கா இருக்கும் கிளைமேட். ஆமா பக்கம் வானமா குடோன்னு இருந்திருக்கலாம். பட் இப்ப நம்ம எங்க போறோம், மறுபடியும் பீச் சைடு தாங்க போறோம். பீச் சைட்ல போய் பீச்சை பார்க்க போறோம். அதாவது பீச்சை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நம்ம தெரிஞ்சாங்க போறாங்க. அதாங்க, அதுக்கு பேசாம நம்ம அங்கேயே நின்றுக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் இவர் சொல்றாரு. ஃப்ரெண்ட் நம்பர் 1ங்க இவரு. அங்கே இருந்திருக்காங்க. நம்பர் 1 சொல்றாரு. நம்பர் 2 கேட்டா என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்பர் 2 வந்து நான் பொண்ணு எடுக்கலான்னு இருக்கேன். அப்படிங்களா? அதாவது இவருக்கு செட்டில் ஆகலாம்னு மைண்ட் செட் வந்திருக்காருங்க. அதனால அவர் அங்கேயுமா பாத்துட்டு இருக்காப்ல. ஏதாவது இடத்த இயற்கையா தான் பாக்குறாரு, வேற ஒன்றும் இல்லைங்க. நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். பீச் சைடு போயிட்டு உங்களுக்கு என்னன்னு காணிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நடக்க வேண்டிய இருக்கு. இவ்வளவுதான் நடந்த எங்க கதைலாம் முடிஞ்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் போக வேண்டிய இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அப்படிங்களா? ஐடியா தான் ப்ரோ பண்ணணும். இதுல பாத்துக்கோங்க, ஐடியா தாங்க பண்ணணும். சரி அங்கே வேணும் பாத்துக்கலாங்க. அன்பா இப்போ நம்ம அவுட்ரு வந்தாச்சுங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரீட் ரோட்ல நடந்து வந்தோம் பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட் ரோட்ல இருந்து நம்ம அவுட்ரு சைட்ல வந்தாச்சுங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது இடம் பிளேஸ் மிஸ்டியா இருக்குங்க. ஸோ அதை நம்ம பேக்ல காணிக்கிறேன், தெரியுமான்னு தெரியலங்க. லைட்டா பாருங்க எப்படி இருக்குன்றது. மேக்ஸிமம் வீடியோல தெரியாதுங்க, ஆனா இங்க லைவா பார்க்கும்போது பயங்கரமா இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த மிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது செமையா இருக்குங்க. நேச்சுரல் அப்படி இருக்கு.
அது இல்லாம என்ன பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். பீச்சில் கூட இன்னும் பயங்கரமா இருக்கும் நண்பா. அதையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து விஜய் ஒரு படம் நடிச்சிருப்பாருல, இந்த சச்சின் படம். கேட்டுக்கோங்க. அந்த படத்துல இதே மாதிரி ஒரு லொகேஷன் இருக்கும். ம். இதே மாதிரி கிளைமேட், இதே மாதிரி அட்மாஸ்பியர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. லைக் இப்போ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தாங்க ஃபாகாவும் இருக்கு, மிஸ்ட், அது இல்லாம கிளைமேட் ஜில்லுன்னு வேற லெவல்ல இருக்குங்க. வீடு நடுங்க அதான் எங்க போக்கஸ் எல்லாம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஏத்தாப்புல வர அவ்வளோ மிஸ்ட் மேல தாங்க இருக்கு. அந்த புகை மூட்டத்துனால எங்க போக்கஸ் இருக்குங்க. அதனால பயங்கரமான நேச்சர். மண்ணை பாருங்கிற கதையில தாங்க மண்ணை பார்த்தாங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா மண்ணு தாங்க கிரேட் ரியலி. ஓகே நண்பா, நம்ம பக்கத்துல போனதை ஒரு கண்டினியூ பண்ணலாம். கை ரொம்ப வலிக்குது. நாங்க பீச் போனதுக்கு அப்புறம் காட்டுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கை ரொம்ப வலிக்குதுங்க, முடியல இப்போ நம்ம அடிச்சு அனுப்புனுங்க. இப்போ தள்ளி அடிச்சு அனுப்புனாதான் நம்ம கேங் கரெக்டா இந்த மாதிரி போகுங்க. அதாவது கேங்ல இப்படிப்பட்ட ஒருத்தன் இருந்தான்னு வைங்களா, கடைசி வரைக்கும் இப்படிதாங்க இருக்கும். அதனால இது இருக்கக்கூடாது. ஸோ அதனால அடிச்சு அடுத்த ரைடு அடிச்சு அனுப்பிட வேண்டியதான். இப்போ நம்ம போற பீச்சிலே காணி நண்பா, அங்கிட்டு பார்க்கலாம். நண்பா ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம பீச் பக்கத்துல ரீச் ஆயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துருக்கோம். ஏன்னா ரொம்ப ஹைட்டான பிளேஸ்ல இருந்து வந்துருக்கும், இறங்கி வந்துருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா பீச் சைட்ல ரீச் ஆயிட்டாங்க. பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க. கோவா மாதிரியே தாங்க மினி கோவா மாதிரியே தாங்க ஃபீல் ஆகும். பட் மினி கோவாலாம் கிடையாது. வர்க்காலா பீச் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன் கரெக்டா கேரளால வர்க்காலா பீச்னு டைப் பண்ணாலே டேரக்டா இங்க வந்து விட்டுருங்க. ஸோ யாரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. கோவா போக முடியாத ஆட்கள்லாம் மிஸ் பண்ணாம இந்த பீச் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாருங்க, பயங்கரமா இருக்கும். அது ஈவினிங் டைம் மேல வந்தீங்கன்னா பங்கமா இருக்குங்க. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம ஸ்டே பண்ணுங்க. 1 day or 2 days ஸ்டே பண்ணி நீட்டா எல்லா இடத்தையும் கவர் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும் நண்பா. பேக்ல இருக்க பைத்தியம் மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாம கவர் பண்ணுங்க நண்பா. பயங்கரமான பிளேஸா இருக்கு. எங்களுக்கு கண்ணு வரும்போது நாங்க பைக்ல வரும்போது பூச்சி அடிச்சு கண்ணு ஹீட் ஆயிட்டுங்க. எங்க வந்து ஊர்னா கூலா இருக்கு. நண்பட்ட பாத்தீங்கன்னா கூலா இருக்கு, கண்ணு ரொம்ப கூலா இருக்கு. அந்த மாதிரி கூலிங் தாங்க முடியாம கண்ணுல இருந்து தண்ணிகள் வர ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குங்க. அந்த வியூ செட் அப்படி இருக்குங்க. வியூ செட் அதாவது வியூ செட்டா அதாவது அந்த வியூ பாயிண்ட்லாம் அப்படி இருக்குங்க. மிஸ் பண்ணாத யாரும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ குயிக்கா வந்து இடத்த விசிட் பண்ணுங்க. ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும், என்ஜாய்மெண்டாவும் இருக்கும் நண்பா. அதான் ஆண்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். ஏதோ சொல்றாப்புல அதெல்லாம் அப்படிதான் இது சொல்லுவாப்புல. அதனால பாத்துக்கலாம் நண்பா. இன்னும் போக நம்ம பார்க்கலாம். வாங்க நண்பா, அடுத்த இடத்துல போய் பார்க்கலாம். சோ நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடல் பக்கத்துல போக போறோங்க. ரொம்ப க்ளோஸ் காலா போக போறோம். அதனால அங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் விடைபெற மாதிரி இருக்கும் நண்பா. இந்த இப்ப வந்து இங்க நின்ன மூமெண்ட் நம்பர் கால் பண்ணிட்டாலும் இப்படி பாருங்க, ஒருத்தன் அப்படி போயிட்டான் பாருங்க. இந்த மாதிரி தாங்க கேங்ல ஒருத்தன் போகணும் தடான் தள்ளி அப்படி ரவுண்டு போயிருவாப்ல. அதெல்லாம் கண்டுக்கூடாது. நான் பாத்தீங்களா அப்படியே போயிருவாப்ல. அவன் பாட்டு ஒர்க் இறங்கிடுவாரு. அவனை கட் பண்ணி துண்டான எடுத்துருணுங்க. பிரேம் வந்து எடுத்துட வேண்டியதான், வழி இல்லை. இப்படி நம்ம என்னங்க பண்றது, நம்ம என்ஜாய் பண்ணலாம் சொல்லி, அதாவது மைண்ட் அப்செட்டா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ரைடே வரோம் பைக் எடுத்துட்டு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு போகணும் இந்த ஆள் அப்படி போறான். பண்ணாதீங்க நண்பர்களே, பண்ணாதீங்க, மேக்சிமம் பண்ணாதீங்க. எங்களை மாதிரி சிங்கிளா இருங்க. சிங்கிளா இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெனிஃபிட் இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். மூளை அதாவது பிரெயின் ஆனது ரொம்ப ஹீட் ஆகாதுங்க. ஹீட் ஆக ரொம்ப ரன்னிங் ஆகாது. இப்போ மிஸ் பண்ணாம அதனால லவ் பண்ணாங்க. நான் என்ன அப்படிப்பட்டவராக இருக்கவங்க நான் புக் பண்ணக்கூடாது. ஓகே நண்பா, இன்னும் கடல் பக்கத்துல வந்தாச்சு. பேக்ல காணிங்க லைட்டாக போட்டு பாத்துருங்க. ஓ மை காட் நண்பா பாருங்க, ஹோல்சமா இருக்குங்கக்கா. என்ன மகா இருக்கு, ஹோல்சமா இருக்குங்கக்கா. ஹோல்சமா அவ்வளவு நமக்கா அதோட இங்கிலீஷ் ஒரு நல்ல வார்த்தைகளுக்கா. ஏதோ சென்சர் பண்ணுங்க இதெல்லாம். ஸோ நண்பா கடல் பக்கத்துல வந்தாச்சு, கடலையும் பார்த்தாச்சு. பேக்ல பாருங்க நண்பா, இடத்தெல்லாம் பார்த்தோம் எப்படி தெரியும் நினைக்கிறேன். ஸோ வர்க்காலா பீச் வந்து விசிட் பண்ணியாச்சு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் நண்பா, சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் வர்க்காலா பீச்ல. இப்போ நாங்க வந்து சரிங்க போடும். என்னமாக்கா புரியல, இந்த மனசு இங்க இருந்து போகாதுன்னு சொல்லுது. ஆமாங்க கண்டிப்பா இருக்குங்க. அதாவது 100% கிளைமேட் எல்லாமே தரமா இருக்குங்க. ரியலி நண்பா 100% சொல்றதுல உண்மைதாங்க. இங்க இருந்து போக எங்க மனசே இல்லைங்க. பட் என்ன பண்ணது, பர்ஸ்ல பைசா இல்லைங்க, அதனால போய் தாங்க ஆகணும். வழி இல்ல. நாங்களாம் ஒர்க் பர்சனுங்க, அதனால நாங்களாம் மாறி மாறி வேலைக்கு போயிருவாங்க. மாறி மாறி அவங்க ஒர்க்கு போயிரும். ஸோ அதனால இப்படிதான் நம்ம இருக்கும். இந்த எடிட்ல இவனை தூக்கணுங்க, வெளியே கிடையாது. எடிட்ட மொத்தமாவே இவனை தூக்கணுங்க, வேற வெளியே கிடையாது. அதான் நண்பா, மிஸ் பண்ண இடத்த நம்ம மறுபடியும் மிஸ் பண்ண போறாங்கன்னு கிளம்பிட்டோம்னா ரொம்ப சேடா இருக்குங்க. ஏன்னா இருக்கும்போது ரொம்ப ஃபீலா இருந்து, அதாவது நல்ல சொர்க்கத்துல இருந்தா எப்படிங்க இருக்கும் நண்பா, எப்படி நண்பா இருக்கும் சொர்க்கத்துல இருந்தா? சோ மஜாவா இருக்கும். அந்த மாதிரி இங்க இருக்கும்போது இருந்துங்க, பயங்கரமா இருந்து. வீடியோல அப்பப்ப நீங்க பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால பயங்கரமா இருக்கு நண்பா. இங்க இருந்து போக போறோம், அதை நினைச்சாதான் ரொம்ப சேடா இருக்கு. இதனால பரவாயில்லாங்க, இதை வரைக்கும் நம்ம நிறைய இடத்துக்கு போக போறோம். வர வீடியோல மிஸ் பண்ணாம அதெல்லாம் பாருங்க நண்பா. இதோட நம்ம இந்த வீடியோ vlog முடிச்சுக்கலாம். யாரும் இறங்கல. சரி உங்க அப்படி சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்பிடுவாங்க.
ஸ்டே டியூன். ஸ்டே டியூனுங்க, அதனால காத்துறீங்க. பண்ணாங்க வண்டியை வாங்க போவோம் எல்லாரும். ஓகே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வீக் பிக் ரைடு இருக்கு. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீக்குங்கிறது படா படா ரைட். ஆமாங்க. ஓகே இருங்க பாய், கொஞ்ச நேரம் இருங்க பாய். சோ நண்பா, அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய ரைடு, ஒரு பிக் ரைடு பிக் ரைடு உங்களுக்காக வெயிட்டிங்ல வெயிட்ல இருக்கு. இருக்கு நண்பா. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை டிங்னு தட்டி விட்டு அப்படி போறீங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வரும். சரி நண்பா, இதோட நம்ம லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. வணக்கம்.